அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? எப்பா இயேசு ராஜா, எங்கள் தகப்பனே, எங்கள் பெற்ற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்களை வழி நடத்துகிற சாரவணி ரோஜாவே, எங்களோடு பேசுங்கப்பா இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். நம்முடைய தேவன் யாருங்க? அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகான தேவன். யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அழகுக்கு இந்த பூமியில, இந்த உலகத்துல ஈடு இணை யாருமே கிடையாது. ஆனா தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில அந்த அழக காட்சி நமக்காக அடிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதுல உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் அப்படி எழுதப்பட்டது. சந்திரனை போல ஆண்டவர் எப்படி? ஆமா, அழகுன சந்திரன். அந்த கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதயமாகும்போது இருக்குன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அதை வேடிக்கை பார்க்க என்ன பண்ண வருவாங்க, எங்கெங்கே வருவாங்க, உலக நாடுகளிலிருந்து என்ன பண்ணுவாங்க, சுற்றுலா பயணிகள். அந்த கன்னியாகுமரியிலேருந்து அந்த சூரியன் உதயமாறுது 3 மணிக்கு 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே அந்த சூரிய உதயமாறுறத பார்க்க நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ரூம் போட்டு தங்கியிருந்து பார்க்க வருவாங்க. எதை? அந்த அந்த சந்திரன் நம்ம காலையில் அந்த சூரிய உதயமாகிறத. அப்போ அதே அவர் அழகா இருப்பட்டு வீடியோ காட்சி நடக்கிறாங்க எல்லாம். ஆனால் அந்த உண்டாக்கின ஆண்டவர் இயேசு எவ்வளோ அழகா இருப்பார். அதான் வசனம் போட்டுக்கு பாருங்க, சந்திரனை போல அழகும். அவ்வளவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணும், அப்படியே மென்மை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு படைச்சதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆமாம் போய் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் உண்டாக்கினது, தேவன் தமக்கென்று உண்டாக்கின நம்மள அவருடைய பிள்ளைங்க. அப்போ இந்த சந்திரனை பார்க்கறதுக்கு 3 மணிக்கு ரூம் போட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டோடு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவை பார்ப்பதற்கு 10 மணிக்கு, ஆமாம் 8 மணிக்கு தேடாமல் ஆண்டவர் அதிகாலையில் அந்த நீதியின் சூரியனாக இயேசுவை தரிசிப்பதற்கு இருட்டோடு எழுந்து தேவனை தரிசிக்கும் பொழுது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை அழகுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்கள் வாழ்க்கை அலங்குலமாக இருக்கா? அழகுள்ள வாழ்க்கையை மாறணுமா? இயேசுவை தரிசிப்பதற்கு சுற்றுலாத்தலங்கள் கூடத்தில் இருக்க இடத்துல எழும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க, அலங்குலமாய் கிடைக்கிற என் வாழ்க்கையை அழகுபடுத்த உம்மால ஆகும் ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியன், இந்த அழகுள்ள தேவன் நிச்சயமாக குடும்பத்தை அழகா என்ன பண்ணுவார், நிச்சயமா நடத்துவாருங்க சோதரர். அது மாத்திரமல்ல, எதுப்பட்டு பாருங்க, சூரியனை போல பிரகாசமும். அப்போ இந்த சந்திரன் அப்படின்னு சந்திரன் சூரியன், இந்த சூரிய உதயம் அப்படின்னு அழகா என்ன பண்ண பார்க்க போறாங்க. சந்திரன் என்ன பண்ண அழகா என்ன பண்ண இரவுல அழகா என்ன பண்ணுங்க, நிலா இப்படி இத்தனை சொல்லிட நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் அழகழகா இந்த சூரியனை பார்க்க என்ன பண்ணுறாங்க, கன்னியாகுமரி என்ன பண்ணுறாங்க, அந்த உதயம் மறுமல் போகிறாங்க. ஆனால் நாமளும் நீதியின் சூரியனாக இயேசுவை, அந்த சூரியன் என்ன பண்ணும், அவன் எப்படி ஒரு செடி மலைப்பட்டால் என்ன பண்ணும், அது அழகாக வளரும். சூரியன் இல்லாமல் எந்த பொருள் என்ன பண்ணாதுங்க. ஒரு வத்தல் கையப்பட நல்லா காஞ்சா தான் என்ன பண்ணும், மிளகா அரைச்சா தான் அது என்ன பண்ணும், காரமாகும். ஜனம் என்ன பண்ணும், அந்த மிஷின் என்ன பண்ணும், அரைக்கணும் ஒட்டிக்கிறோம். அவன் நம்ம வாழ்க்கை 2 பக்கம் சுடப்பட்ட அப்பமாக என்ன பண்ணும் இருக்கணும். ஒரு பக்கம் மாத்திரம் அல்ல, 2 பக்கம் என்ன பண்ணும், உள்புறமும் சுத்தமாகப்படும், வெளிப்புறமும் சுத்தமாக்கப்படும் என்று தேவன் விரும்புகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அழகுள்ள மாற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணார், அவர் அழகுள்ள தேவன். சோத்திரம். அவருடைய என் சிநேகிதர் என்று எழுந்து வர்ணிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கொடுத்த பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, நேசிங்க. ஆண்டருக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்டருக்கு முதலிடம் கொடுங்க. 2வது கொடுக்கப்பட்ட மனைவியை என்ன பண்ணி நேசிங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நேசிங்க. இதை தான் நேசிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இடத்துல உனக்காகவும் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணு, நீ அழுது ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்க இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய சாபங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை அழகுள்ள குடும்பமாக, மாளிகையில் குடும்பமாக நிச்சயமாக தேவன் மாற்றுவார்.
அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளில கூட அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் எவ்வளவு அழகழகாய் சந்திரனை படைத்திருக்கீங்க, சூரியனை படைச்சிருக்கீங்க, புறாவை ஆண்டவர் எத்தனையோ. ஆனாலும் ஆண்டவரே இந்த அழகெல்லாம் அப்பா உண்மை வர்ணித்து கொண்டிருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்களும் அன்பை பாடுகிறோம் அப்பா. எங்கள் நாவிலே உம்முடைய வார்த்தைகள் அப்பா, நீ அழகுள்ளவர் என்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஸ்தோத்திர பலிகள் செலுத்த, உம் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நாவை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவீராக. இந்த குடும்பத்தை பயன்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. அலங்கோலமாய் கிடக்கிற உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.